வணக்கம். இன்று ஒரு சங்க பாடலை பார்க்கலாமா? பாடல் இதோ. ஈன்று புறந்ததல் எந்தலை கடனே, சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே, வேல்வடித்து கொடுத்தல் கொள்ளற்கு கடனே, நன்னடை நல்கள் வேந்தற்கு கடனே, ஒளிருவாள் அருஞ்சமம் உருக்கி களிறு எரிந்து பெய்தல் காளைக்கு கடனே. புறநானூறு 312வது பாடல். இதன் பொருளை பார்க்கலாமா? ஒரு நாட்டிலே உள்ளோருக்கு அவரவர் கடமைகள் என்ன என்று பட்டியலிடுகிறது பாடல். முதலில் தாய்க்கு. தாயானவள் கருவை தனது வயிற்றிலே 10 மாதம் சுமந்து குழந்தையாக பெற்றெடுத்து அதற்கு பாலூட்டி சீராட்டி அமுதூட்டி நாட்டுக்கு தேவையான வலிமையான ஒரு இளைஞனாக ஆக்கி தருவது தாயினுடைய கடமை. அடுத்து தந்தைக்கு அந்த இளைஞனை நாட்டில் நடக்கும் போருக்கு செல்லும் அளவிற்கு சிறந்த வீரனாக வில் பயிற்சியும் வாழ் பயிற்சியும் கொடுத்து அவனை வீரனாக்குவது தந்தையின் கடமை. இங்கு சான்றோன் என்பது வீரனாக்குதல் என்று பொருள். ஏனென்றால் இந்த பாடல் முழுவதுமே வீரத்தை நோக்கியே செல்கிறது. தந்தையின் கடமை முடிந்தது, வீரனாக்குவது. அது அடுத்து கொல்லருக்கு, கொல்லர் இரும்பு வேலை செய்யக்கூடிய கொல்லருக்கு என்ன கடமை? அவரோ அந்த வீரனுக்கு வேண்டிய வில்லையும் அம்பையும் இரும்பில் வடித்து கொடுத்து கூர்மையாக்கி தருவது கொல்லருடைய கடமை. நாட்டினுடைய மன்னருக்கு அப்படி போருக்கு சென்ற மகன் வீரன் வெற்றி வகை சூடி வரும்பொழுது அவனுக்கு பாராட்டுகளும் பரிசுகளும் கொடுத்து அவனை புகழ்ந்து உயரத்தில் வைப்பது மன்னருடைய கடமை. இப்படியாக தாய், தந்தை, கொல்லர், மன்னர் 4 பேருடைய கடமைகளையும் வாங்கி கொண்டு கடமைகளால் உருவான ஒரு வீரனுக்கு என்ன கடமை தெரியுமா? அவன் செல்லும் போர்க்களத்திலே பகைவர்களை வென்று முறியடித்து தன்னை எதிர்த்து வந்த யானையை கையில் இருக்கும் அந்த வேலால் பாய்ச்சி கொன்று வருவது அவங்களுடைய கடமை என்கிறது. இப்படியாக அனைவருடைய கடமையுமே வீரத்தை நோக்கியே இருக்கிறது. நாட்டை காப்பாற்ற வீரம் முக்கியம், அவசியம் என்பதை வலியுறுத்துவதுதான் இந்த சங்க பாடல். நன்றி, வணக்கம்.